உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி இணைந்து நடித்த படம் அமரன். இந்த படம் கடந்த வருடம் அக்டோபர் 31 தியேட்டர்களில் வெளியாச்சு. மறைந்த தமிழக ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைச்சிருந்தார். உலகளவில் சுமார் 900க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் அமரன் திரைப்படம் வெளியாச்சு. ரூபா 350 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கிறதா கூறப்படுது. இந்நிலையில் இந்த படத்தோட 100வது நாள் வெற்றி விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று நடைபெற்றுச்சு. இந்த விழாவில் உலகநாயகன் கமல்ஹாசன், இயக்குனர் ராஜ்குமார், பெரியசாமி, நடிகர் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டாங்க. கமல்ஹாசனோட என்ட்ரி விண்வெளி நாயகான்ற சாங்கோட மாசா இருந்துச்சு. இந்த விழாவில் பங்கேற்ற படக்குழுவினருக்கு கமல்ஹாசன் அவர்கள் கையால் விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த விழாவில் கமல்ஹாசன் பேசின சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம். ஒரு 15 இடத்துல தாங்க ஃபோக்கஸ் இல்லைன்ற படம் தோல்வியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஃபோக்கஸ் புலர் விட்டுட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் சரி, பெரிய இசையமைப்பாளர் இசையமைச்சாலும், நல்ல டைரக்டர் இயக்குனாலும் சரி, ஃபோக்கஸ் அவுட் ஆன படத்தை மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவரில் இருந்து ஆரம்பித்து லைட் பிடிக்கிற கட்டரும் ஆட்டிடக்கூடாது. அடுத்து இன்னொரு டேக் ஆஃப் செலவை விடுங்க. படத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா மொத்தமும் நஷ்டம். ஆக எனக்கு ஒவ்வொரு டெக்னீஷியனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் அவங்களோட தோளோட தோல் உரசி சின்ன டெக்னீஷியனாக இருந்து இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அதனால் அவங்கள மதிக்கணுங்கிறது எனக்கு நினைவில் இருக்கிற ஒரு விஷயம் இல்லை, அது என்னோட கடமைன்னு நினைக்கிறவன் நான் உலகநாயகன் கமல்ஹாசன் பேசியிருக்கிறாரு. அடுத்ததாக கவிஞர் ஸ்நேகன் கன்னிகா தம்பதி தங்களோட 2 குழந்தைகளோட கமல்ஹாசனை சந்திச்சிருக்கிறாங்க. கமல்ஹாசன் இவங்களோட குழந்தைகளுக்கு தங்க வளையல்களை போட்டுவிட்டு காதல் கவிதைன்னு குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. இதை பற்றி ஸ்நேகன் வெளியிட்ட பதிவுல, காதலர் தினத்தில் எங்கள் தங்க மகள்களுக்கு தங்க வளையல்களோடு காதல் என்ற பெயரையும் கவிதை என்ற பெயரையும் அணிவித்து வாழ்த்திய நம்மவர் எங்களின் அன்பு தலைவர் பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பின் நன்றிகள். நீங்களும் வாழ்த்துங்கள் காதல் கவிதைன்னு சமூக வலைதள பக்கத்தில் நிகழ்ச்சியை பதிவிட்டிருக்கிறாரு.